வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு 188 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து போராட்டம். பிறந்த மனிதன் இறக்கும் வரை செயற்கையுடன் போராடுவது போல இயற்கையுடனும் போராடியே இறப்பது விதியாகின்றது. துரத்தி துரத்தி ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ காதலிப்பது போல துரத்தி துரத்தி விரட்டி அடிக்கும் காலநிலையும் சூறாவளியும் காட்டு மரங்கள் எரிவதும் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் கொடுமையான நோய்களும் விரட்டி அடிக்கும் அளவிற்கு மனிதன் இன்னும் முன்னேறவில்லையே. எங்கே பிறப்போம் எங்கே இறப்போம் என்பது இது கடவுள் எழுதி வைக்கின்ற அன்றைய ஓலியே. இத்தனை ஆண்டுகளிலும் எத்தனை கொடுமை ஒவ்வொரு நாட்டிலும் என்ன நடக்குமோ என்ற ஏக்கம்தான். மனிதனது நித்திரையை முழித்து விழிக்கும் போது கவலையாக இருக்கின்றது. பலத்த மழை, காற்று, பனி குண்டுகள் பாரிஸில் சில இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது சில மணித்தியாலங்களுக்கு முன்பும் குஜராத்திலும் இடிமின்னலுடன் பலத்த காற்று வீசிய புழுதி புயலால் 14 பேர் உயிரிழப்பாகின்றது. இது பல நாடுகளில் என்றுமே தொடர்ந்து இப்படியான தாக்கத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு தொடர்கதையா அல்லது தலைவிதியா என்றுமே வாழ்வு ஒரு வாழ்க்கை போராட்டம் தான். இலங்கையில் கூட தொடர்ந்த யுத்தம் அது தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனிலும் மற்றும் நாடுகளிலும் தொடர்ந்து தற்போது இந்தியா பாகிஸ்தானும் சண்டை பிடிக்கும் அளவிற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வர்றது. அதோடு ஆசியா, ஆப்பிரிக்கா சில நாடுகளிலும் யுத்தத்தாலும் பேரழிவு சந்திக்கும் நிலையில் உக்ரைனில் கிடைக்கின்ற அதை தந்தால்தான், அந்த விளைபொருளை தந்தால்தான் நாங்கள் ஆயுதத்தை தருவோம் என்று விளைபொருட்களை சொந்தமாக்கி ஆயுதத்தை விற்பனையாக்கும் அமெரிக்க அதிபர் ரம்பின் வாய்க்கொழுப்பும் வல்லமையும் இன்னும் எத்தனை பேரழிவை உண்டாக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.